கூட்டணி கணக்குன்னு பேச வந்தாலே கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு போயிட்டு இருக்குங்க. எப்படிங்க பாக்குறீங்க? கரூரை வச்சு நீங்க விஜய்க்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்குறீங்க, ட்ரை பண்ணுங்க. ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை காப்பாற்ற முடியாது, அதனால நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க இல்லையா? இவரே ஒரு நோஞ்சா சோத்துக்கு செத்த ஆள் மாதிரி கிடக்குற, நீ போய் அந்த ஒரு அடி அடிச்சா காணாம போயிடுவே நீ அப்படின்ற இன்னொரு நோஞ்சா கிட்ட போய் சேர்ந்து என்ன பண்ண போற? தாவேக்கா அதிமுகவுக்கு வந்தாதான் அதிமுகவோட பலம் உயரும்ன்ற அளவுக்கு அதிமுக இப்போ ரொம்ப படுமோசமான நிலையில இருக்குங்களா? ஏறத்தாழ புதைச்சாச்சுங்க. பழனிசாமி ஒழிச்சு கட்டி மண்ணு போட்டு மூடிட்டாரு, மேல செடி நட வேண்டியது. கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட போனா மக்கள் ஏத்துப்பாங்களா? அது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? என்னமோ எலெக்ஷன்ல நின்று தேர்தல் நேர்மையா நடந்து அதுல ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஞானேஷ்குமார் எதுக்கு இருக்காரு? விஜய் அவர்களோட அரசியல் நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க? விஜய் இன்னும் அரசியலுக்கு வரல, வந்தப்புறம் பேசலாம். அமித்ஷாங்கிற ஒரு முதல வாயில ஒரு சிக்கி இருக்கிறார், அவரை காப்பாத்துக்கு. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகரும் டாக்டர் ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க நிலையில சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு கூட்டணி கணக்குன்னு பேச வந்தாலே கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு போயிட்டு இருக்குங்களே, எப்படிங்க பாக்குறீங்க? கரூரை வச்சு நீங்க விஜய்க்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்குறீங்க, ட்ரை பண்ணுங்க. கரூருக்கு முன்னு கரூருக்கு பின் அப்படின்லாம் தூக்கி விட பாக்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட இருக்கு. இந்த சீமான் ஒருத்தர் இருந்தாரு, நினைச்ச ஒவ்வொரு எந்த அமெரிக்கா அணுகுண்டு வெடிச்சதை பத்தி என்ன சொல்றீங்க, சீமான் என்ன சொன்னார் தெரியுமான்னு கேட்பீங்க. இப்போ அவர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டீங்களே, ஏன்? இதைத்தான் விஜய்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பா யூடியூப்புக்காரங்க கிடைச்சா ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, தூக்கி எறிஞ்சாங்கன்னா எப்படி சீமானை காணாம அடிச்சாங்களோ அதே மாதிரி நீ காணாமல் போயிடுவேன். இவங்கள்ட நம்பிக்கிட்டு நீ அரசியலுக்கு வராது. இப்படியெல்லாம் உன்னை எப்படி ஏற்றி விட முடியுமோ, கரூருக்கு பின்னுங்கிற அளவுக்கு உன்னை ஏற்றி விடுறாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு யூடியூப்பை பற்றி அவருக்கு சொல்ல வேண்டிய இந்த கேள்விக்கு இதுதான் பதில். இதை நம்பிக்கிட்டு நீ அரசியல் பண்ணாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவேக்காவை காப்பாற்ற முடியாது, அதனால நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க இல்லையா? என்னத்துக்கு இப்படி கெஞ்சுறாரு, இப்படி சொல்றாரு? திமுக ஆட்சிக்கு வந்தாக்கா தாவேக்கா அழிஞ்சு போடுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான கட்சி அந்த தாவேக்கா. ஒரு சக்தி இல்லாத, ஒரு தெம்பு இல்லாத, தராணி இல்லாத ஒரு கட்சி கிட்ட என்னத்துக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன்னு ஏன் போறாரு இவரே ஒரு நோஞ்சா சோத்துக்கு செத்த ஆள் மாதிரி கிடக்குற, நீ போய் அந்த ஒரு அடி அடிச்சா காணாம போயிடுவேன் நீ அப்படின்ற இன்னொரு நோஞ்சாங்கிட்ட போய் சேர்ந்து என்ன பண்ண போற? அதுலயே தெரியல எவ்வளவு பலவீனமா இருக்காங்கன்னு. உன்னை கொண்டு போடுவாங்க, என்கிட்ட புலிக்கு பயந்தோல எம்எல்ஏ படுத்துக்கங்கிற கதையா இருக்கு. அது மாதிரி இருக்குது. அதுலயே தெரியுது அதிமுக எவ்வளவு பலவீனமா இருக்குது, அதை விட கேவலமா இருக்குது தாவேக்காங்கிறது ஆர்பி உதயகுமார் சொன்ன பேச்சுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது. தாவேக்கா அதிமுகவுக்கு வந்தாதான் அதிமுகவோட பலம் உயரும்ன்ற அளவுக்கு அதிமுக இப்போ ரொம்ப படுமோசமான நிலையில இருக்குங்களா? ஏறத்தாழ புதைச்சாச்சுங்க. கட்சி கூட்டம் நடக்குது, பழனிசாமி கூட்டம் நடக்குது, தாவேக்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஆக உன் கட்சி தொண்டை இல்லை, அங்கே வந்தவங்கலாம் தாவேக்கா தொண்டனா இருக்கிறான். அந்த அளவுக்கு போயிடுச்சு, உனக்கு ஆளே இல்லை, முடிஞ்சு போச்சு. பழனிசாமி ஒழிச்சு கட்டி மண்ணு போட்டு மூடிட்டாரு, மேலே இது வைக்க வேண்டியதுதான், செடி நட வேண்டியதுதான். இப்போ அதிமுக எதுவும் கட்சி ஒன்று இல்லையே, கட்சி ஒன்று இல்லையே. போய் விஜய் சேர வேண்டும் அப்படின்னு கட்சியில் இருக்கிற கூட இருக்கிற இந்த 10 அல்லக்கைகளும் விஜய் வந்தா தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு பேசிக்கிட்டு போறாங்கன்னா என்னாச்சு? செத்து போச்சுன்னு அர்த்தம். அதுதாங்க, இப்போ தாவேக்கான்றது இன்ன வரையும் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்காத ஒரு கட்சி. ஆனா அதிமுக எத்தனையோ ஆண்டு காலங்க வந்த கட்சி, அது இப்ப தாவேக்கா கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு நிபந்தனையில இருக்காங்க. அந்த அளவுக்கு 10 தோல்வி பழனிசாமிங்க. 3 எலெக்ஷன் நிக்காம ஓடி போன பழனிசாமி. அதுதான் அதிமுக. யார் இருக்கா அவர்கிட்ட தொண்டர்கள்? அந்த ஆர்வி உதயகுமார் மாதிரி இந்த இது அமலாக்கத்துறைக்கு பயந்தவன் பூரா அவர் கூட உட்காந்துருக்கு. அவர் யார் இருக்கா அவர்கிட்ட? 10 தோல்வி பழனிசாமி. ரெட்டை இலையை அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ரெட்டை இலையை காணாம அடிச்சு மக்கி போன இலையா, குப்பையாக்கி அழுகி போன இலையாக்கி விட்ட ஆசாமி அவர். எம்ஜிஆரையே அட்ரஸ் இல்லாமல் பண்ணவர் அவர். பழனிசாமியுடைய சாதனைகள் இதெல்லாம் அப்படி இருக்குமோ அப்படி ஒரு கட்சி இல்லையே. பழனிசாமிங்கிற ஒரு ஆளுக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுத்து அந்த சம்பளம் வாங்குறதுனால தானே பழனிசாமிக்கு மரியாதை இருக்குது. அந்த பதவியை தனக்கு யார் கொடுப்பாங்களோ அந்த அவங்களோட சேர்ந்துக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அவருக்கு வேண்டியது பழனிசாமி பொறுத்தவரை அவர் தெளிவாக இருக்கார். அரசாங்க கார், அரசாங்க பங்களா, செக்யூரிட்டி, பிஏ இது கொடுத்தா போதும், அவர் யார்கிட்ட வேணாலும் கூட்டணி சேர்த்துக்குவார். கூட்டணியில் சேர்றதுக்கு ரைட்டு. தொண்டர்கள் யாராக இருக்காங்கன்னா இல்லை, நான் தனியாள் தான். அதை அவரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதை இப்போ அவர்கிட்ட கேட்குறாரு,
என்னை சேர்த்திக்கோங்கிறது வந்து ரொம்ப நாகரிகமாக கேட்குறாங்க. கூட்டணின்னு வச்சுக்கிட்டு எங்களை சேர்த்திக்கிங்களேன், எங்கிட்ட கூட வச்சுக்கிங்களேன்னு கெஞ்சுறாங்க, எங்கிட்டையும் காப்பாற்றுங்கிறாங்க. விஜய் அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கார். அவங்கள பொறுத்தவரையில் பெரிய ஆளாக இருக்கார். இப்போ பாஜகவும் அதிமுகவும் இவ்வளோ வெளிப்படையாக போய் டிவிக்கே வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றது எப்படிங்க பார்க்குறது? அதுதான் 2 பேரும் காலி திருவோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட கொஞ்சோண்டு சோறு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அந்த சோத்தில் கொஞ்சம் கொடுங்கிறாங்க. பிச்சை எடுத்து தான் பெரும்பாலும் அதை பிடுங்குச்சா அனுமாருங்கிற மாதிரி விஜயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2 அனுமார்களும் போய் அதை பிடுங்குதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் இவங்க கூட கூட்டணிக்கு வந்தால் இவங்க வந்து ஆட்சி மாற்றத்துக்கு கொண்டு வந்து இவங்க வின் பண்ணிடுன்ற அளவுக்கு இவங்க நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் சொன்னால் அப்படி சொன்னால் தானே யாராவது இது பண்ணுவாங்க. இல்லாட்டி இவங்களை யார் சீண்டுவா? கடந்த ஒரு 2.5 வருஷமாக பழனிசாமி என்ன அரசியல் நடத்தினாரு அவரை பற்றி பேசுறதுக்கு? அசம்பிளியில் தான் பேசியிருக்காரு, இல்லை அரசியல் கட்சி தான் நடத்தியிருக்காரு. ஒரு போராட்டம் உண்டா, ஒரு பொதுக்கூட்டம் உண்டா, ஒரு மாநாடு உண்டா, என்ன பண்ணியிருக்காரு? அவரை பற்றி என்ன செய்திகள் வந்திருக்கு? ஒன்றுமில்லாத அண்ணாமலை அந்த ஆள் கிரியேட் பண்ண சென்சேஷன் இவர் கிரியேட் பண்ணலையே. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒன்றத்தையுமே காணும். இன்னொரு கட்சியினுடைய கொடியை வந்து இவர் கூட்டத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதுவே தெரியல உன் லொல்லு என்ன, உன் பவுசு என்னன்னு. வெக்கமான இல்லைன்னு அவங்க கட்சிக்காரரை கேட்குறாங்க. மான வெக்கம் இல்லை. உன் கட்சியில் வந்து வேறு கட்சிக்காரன் கொடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு நிற்கிறான். வெக்கம் இல்லை உட்காந்துட்டு அவங்க என்னோட சேர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு. அதை விட கேவலம் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலே உண்டாங்க. கூட்டணியிலேயே இல்லாத சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி கொடியை வந்து ஒருத்தன் வந்து கூட வந்து பிடிச்சானா மற்ற கட்சிக்காரன் சும்மா இருந்திருப்பானா? அடித்து ஓய்ச்சிருக்க மாட்டான். ஆக அங்கே நின்னவங்களும் இவருடைய ஆளுங்க இல்லை. கூட்டி வந்த கூட்டம் சொல்லல, எல்லாம் ப்ரீ பிளான்டா பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணிருக்காங்க. கூட்டி வந்த கூட்டம் தாவேகா கொடி வந்தாக்கா அடிச்சு வரட்டுன்னு சொல்லி கொடுக்கல. இவருக்கே புரியல. இப்படி தாங்க மாட்டிட்டு முடிச்சாரு. பெரிய அரசியல் ஞானியாக தானே நினச்சிக்கிட்டாரு. குருட்டு அதிர்ஷ்டத்தில் நீ மேலே வந்து உனக்கு அரசியல் தெரியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் உன்னுடைய சாமர்த்தியம் என்னன்னா, எங்கள் ஊருக்காரர் தான். நாங்கள் அவரை கேள்விப்பட்டதே இல்லை. அதிமுகவில் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. சேலம்னு எடுத்தாவே பொன்னைய என்ன சொல்லுவாங்க, செம்மலை தான். செம்மலை, பொன்னைய, சேலம் கண்ணன், குரால் நத்த ராமசாமி, இது மாதிரி ஆட்கள், அப்புறம் எங்கள் அண்ணன் ராஜாராம், இவங்கெல்லாம் தான் அதிமுக தலைவர்கள். பேர் பழனிசாமிங்கிற ஒரு ஆள் நான் கேள்விப்படுத்தல். பார்த்தா அவர் எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எல்லாமா இருந்திருக்காரு, யாருக்கும் தெரியாது. சசிகலா கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படி ஒரு ஆள் சேலத்தில் இருந்தாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அதிர்ஷ்டத்தில் வந்த சாமர்த்தியமாக ஆட்சியில் உக்காந்துட்டேன். இறங்காமல் எப்படி உட்காந்துருக்கிறதுங்கிற டெக்னிக் உனக்கு தெரியும். அதை தவிர உன்னுடைய சாதனை என்ன இருக்குது? முதலமைச்சராக உன்னை பதவியில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஒரு தேர்தலில் நீ ஜெயிக்கலை. கடைசி 3 தேர்தலில் நிற்காமே விட்டுட்டேன். உனக்கு வாழ்வு வேணும். இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி போயிடக்கூடாது. அதுக்கு நீ யார் காலில் வேணாலும் உணவு தயாராக இருக்குது. உன் கட்சி கூட்டத்திலேயே இன்னொரு கட்சியினுடைய தொண்டர்களாக உள்ளே விட்டு அவன் கொடி பிடிச்சிக்கிட்டு, விஜய் கட்சி கூட்டத்துக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு நான் பார்க்கல. இவர் கட்சி கூட்டத்தில் தான் கொடி இருக்குன்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கைது செய்யுங்க, தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ மட்டும் வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எந்த ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சுங்க. அவருக்கு வேண்டப்பட்ட சீமானே அதை கிண்டல் பண்ணாரு. சினிமா இல்லைப்பா, சினிமாவில் தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன உனக்கு நான் தானே வேண்டும், என்னை கொன்று விடு, என் உயர்வுக்காரர்களை விட்டு விடு, அவர்களை கட்ட அவிழ்த்து விடுங்கிற அந்த கிளைமாக்ஸ் ஆக்ட் பண்ணுற நீ மக்கள் மத்தியில் அது எடுபடலையே. சிரிக்கிறாங்க. எங்கேருந்து பேசணும்? அது எங்கே பேச்சு இருக்கணும்? மேடையில் ஏறி பேச இருக்கணும். இதோ நான் இருக்கிறேன், மார்பை திறந்து காட்டுகிறேன், சுடு, தைரியம் இருந்தால் சுடுன்னு சொல்லி இருக்கணும். அந்த டயலாக் உனக்கு யாரும் எழுதி கொடுக்கலையே. கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் காதவடி காணாதுமா. எவ்வளோ நாளைக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் வந்துக்கிட்டு இருந்தார் விஜய். அவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு. அவரை ஒரு மேடைக்கு கொண்டு வரணும்னா 3 மாதம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதை வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினார். அதனுடைய விளைவு தான் 2 கூட்டம் தான் போட்டார். 3ஆவது கூட்டத்தில் காலியாகி போச்சு. இல்லை, கட்சி காலியாகி போச்சு. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. வெளியே வர முடியலையே. 25 நாள் ஆச்சு தலைமறைவாய். அதாங்க இப்போ உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரண நிதி தரேன்னு சொன்னார். அதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது ஒரு நேரில் சந்தித்து அவங்கள பார்த்து பேசி கூட கொடுக்காம ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் மூலமா கொடுத்து முடிச்சுட்டாங்களே. இது எப்படி பார்த்துட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவங்களுக்கு ரிசீவ் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதை வெளியிட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களா? அவங்கெல்லாம் அடிமட்ட ஆட்கள். அவங்களுக்கு ஏது பேங்க் அக்கௌண்ட்டு? எந்த பேங்க்கில் போட்டேன்? 41 பேர் தானே. 41 லிஸ்ட்டையும் போட்டு இந்த பேங்க்கில் இவ்வளோ போட்டோம், இந்த பேங்க்கில் இவ்வளோ போட்டோன்னு லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியதானே. 4000 பேர் இருந்தாக்க பெரிய கூட்டம். 41 பேர் தானே. ஒரு வாட்ஸ்அப்பில் போடக்கூடாது? இந்த குடும்பத்துக்கு இந்த பணம் இந்த பேங்க்கின் மூலமாக செலுத்தப்பட்டது, ரிசீவ் பண்ணதுக்கு அது போடக்கூடாது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. பேங்க் அக்கௌண்ட் இருக்கவங்க ஏங்க இந்த நடிகர் கூட்டத்துக்கு போய் சிக்கி சாவலாம்? அதாவது அமித்ஷா கூட சேர்ந்தாவே பொதுமக்களை மடையன்னு நினைக்கிறதா பாஜக. இவர் அவங்களோட போய் சேர்ந்துக்கிறதெல்லாம் அவரை சேர்த்து விட்டாங்க. அமித்ஷா பிடியில் சிக்கிட்டாரு. பொதுமக்களை மடையன்னு அவங்க மாதிரியே பொதுமக்களை மடையன்னு நினைக்கிறாங்க.
பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட போனான்னா மக்கள் ஏத்துப்பாங்களா? அது மக்கள் இவரை எப்படி பார்ப்பாங்க? என்னமோ எலெக்ஷன்ல நின்று தேர்தல் நேர்மையாக நடந்து அதில் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஞானேஷ்குமார் எதுக்கு இருக்காரு? ஏற்று ஓட்டு போடுறவங்களாம் லிஸ்ட்ல இருந்த பேரை நீக்கிவிட்டார். அப்புறம் இந்த நீங்கள் எங்கேருந்து ஓட்டு போட போகிறாங்க? யார் போட போகிறாங்க? ஒருத்தர் 1000 பேர் 2000 பேர் கேள்வி லட்சக்கணக்கில் நீக்கிறாரு. இப்போ கூட தேர்தல் ஆணையர்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. என்னத்தை போட போகிறாரு? எப்படி பாஜக எதிரியாக இருக்கவங்களெல்லாம் எப்படி ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எப்படி நீக்கிறதுன்னு தான் கிளாஸ் எடுத்துருப்பாரு. அதுதான் அப்போ நடக்க போகுது. அதை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள்லாம் செய்யலைன்னா நடக்காது. ஏன்னா பாஜக கூட்டணி வச்சுருக்கணும் தேர்தல் ஆணையத்தோடு. அது இப்போ சக்தி வாய்ந்த கூட்டணி. மக்கள் அதுக்கு தேவைப்படல. அதனால் அதை அடிச்சு இது பண்ணணும். ராகுல் காந்தி இவ்வளவு கொண்டுட்டார். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும். பார்க்கலாம் என்ன ஆகுது. இப்போ விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்திக்க போகணும்னு சொன்னும் போது போலீஸ் பந்தோபஸ்து கேட்குறாங்க, ரசிகர்கள் அவரை வந்து பார்க்க வரக்கூடாதுன்றாங்க, ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாரு. இதெல்லாம் இப்படிலாம் கட்டுப்பாடு விதிச்சு அவரால் அரசியல் பண்ண முடியுமா? அதில் வந்து யோசிக்க வேண்டியதான். இதில் கோட்ஸே கதை தான் திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அவங்க ரெடி ஆனாங்க. காந்தி வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கார். அவரை கொண்டுட்டு அந்த சாவை வச்சு ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. 1949 என்ன 48 என்ன பண்ணாங்கன்னா, கோட்ஸேங்கிற ஒரு ஐயங்கார் பார்ப்பான். அவன் தான் கொல்றதுக்கு போகிறான். அவன் கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திருக்கான். என்ன பிளான்னா, காந்தியை சுட்டு கொண்ட உடனே அங்கே இருக்கிற கூட்டம் ஆத்திரத்தில் அவனை அடித்து கொண்டு விடுவாங்க. கொண்டுட்டு அவன் டெட் பாடி அங்கே கிடக்கும். பார்த்தா இஸ்மாயில்னு பேர் இருக்குது. முஸ்லீம். ஒரு முஸ்லீம் கொண்டான். இந்து முஸ்லீம் கலவரம். இதுதான் பிளான். எப்படி போச்சுன்னா, கோட்ஸை சுட்டான். அங்கே இருக்கிற கூட்டம் வந்து அப்படி வந்து துப்பாக்கியை கூடுறான்னு பிடிச்சிட்டாங்க. சட்டையை பிடிச்சிட்டாங்க, கையை பிடிச்சிட்டாங்க, துப்பாக்கியை பிடிச்சிட்டாங்க, உயிரோடு பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டான். லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் அப்போ வந்து பிரசிடென்ட் மாதிரி வைஸ்ராய்ங்கிற போஸ்ட்டில் இருக்கார். அவர் தான் ரேடியோவில் க்ளீனாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. 6 மணிக்கு அந்த 4:30 மணிக்கு சுட்டாருன்னா 6 மணிக்கு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் ஷாட் டெட் பை எ ஹிந்து ஐயங்கார் பிராமின் நத்துராம் கோட்ஸே அப்படின்னாரு. இப்படியே சொன்னார். இதுதான் ஒன்றும் பண்ண முடியல. ஆக அந்த பிளானில் தான் இங்கே பண்ணாங்க. இதாகி போச்சு, பேக் ஃபயர். இதை வச்சுக்கிட்டு பெரிய இது பண்ணலான்னு பார்த்தாங்க. ஒன்றுமே ரியாக்ஷன் பெருசாக வரல. அதனுடைய விளைவு தான் எதிர்பார்த்த பலன் அவங்களுக்கு கிடைக்கல. இது பாஜகவுடைய 2வது தோல்வி. முதல் தோல்வி புல்வாமாவில் இவங்க தான் அதை பண்ணாங்கங்கிறத வந்து அர்னாப் கோஸ்வாமி வீடியோவில் பேசுகிறதில் மாட்டிக்கிட்டு பாஜக தான் பண்ணிச்சு அந்த புல்வாமா தாக்குதல்ன்றது வெளியில் வந்துருச்சு. அர்னாப் கோஸ்வாமி அன்னைக்கு காணாமல் போனார். பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தானை மாட்டி விட பார்த்தாங்க. பேக் ஃபயர் ஆச்சு. பாகிஸ்தான் பேசாமல் இருந்து ஒன்றும் அவங்க வாயை திறந்து ஒன்று வார்த்தை கூட சொல்லல. பேசாமல் இருந்துட்டாங்க. பேசாமல் இருந்தாக்க என்னாச்சு? 56 இடங்களில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை 56 இடங்களில் ட்ரோன் வைத்து அழித்து விட்டோம்னாங்க. பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணல. ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு பிபிசியில் நியூஸ் போடுறாங்க. இந்தியாவினுடைய 6 ரஃபேல் விமானங்கள், 10 மற்ற விமானங்கள், மொத்தம் 16 விமானங்கள் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு போடுறாங்க. 56 இடத்துல அடித்ததுக்கு வந்து பாகிஸ்தான் ரியாக்டே பண்ணல. பேசாமல் விட்டுடுச்சு. அப்புறம் இவரே இதை இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒண்டியாலாக கத்திக்கிறார். பாகிஸ்தான் சட்டையே பண்ணல. அதே மாதிரி தான் இந்த கரூர் மக்கள் இறந்த போது ஆளுங்க திமுக வந்து விஜயை கைது பண்ணுவாங்க. அதை வச்சு ஒரு பெரிய இன்னொரு கலவரத்தை உருவாக்கி இன்னொரு செட் ஆஃப் பிணங்களை வச்சு ஆட்சியை பிடிக்கலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஸ்டாலின் பேசாமல் இருந்துட்டார். என்ன பண்ணுறது? இவர் உயிர் பிழைச்சா போதுன்னு அவருக்கு எண்ணத்தை கண்டார். தகராறு நடக்குதுன்னு அவர் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருந்திருந்தாக்கா டூப் போட்டு ஏதாவது சண்டைக்கு போயிருக்கலாம். அதுக்கு ஆளுங்க இல்லை. அதுக்கு ஏற்பாடு பண்ணல. பிடிச்சாங்க, கூட்டிகிட்டு போய் ஒன்றா. அன்றைக்கி ஓடினவர் தான் 25 நாள் ஆச்சு. இன்றைக்கி வரல, வெளியே வரல. பல கேள்விகளுக்கு பதில் வரல. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? அந்த நேரத்தில் அவங்க எங்கே போனாங்க? அந்த 41 பேர் அவங்க போலீஸ் அதிகாரி இல்லையா? அவங்க போலீஸ் அதிகாரி தான், மக்களையும் காக்க வேண்டியதான பொறுப்பு. அப்போ அவங்க எங்கே போனாங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஸ்டாலின் கைது பண்ணவே இல்லை. யாரையுமே கைது பண்ணல. எல்லாம் தலைமுறைவாக போயிட்டான். கைது பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. இந்த நிமிஷம் ஒன்றும் பண்ணல. முழிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிடிச்சாக்கா இது அப்புறம் வந்து இந்த பாதுகாப்பு கொடு, அந்த பாதுகாப்பு கொடுன்னு ஸ்டாலின் வந்து எந்த மீட்டிங்கு நிறுத்தலை. அவர் பாட்டுக்கு மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்காரு. உதயநிதியை டார்கெட் பண்ணாங்க. உதயநிதி கூட்டத்துக்கு போயிட்டுருக்காரு. அவங்க ஒன்றும் கவலைப்பட்டுக்கல. அவங்க வந்து மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க, நல்ல திட்டங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை திட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க, காணொலி காட்சி மூலமாக போகிறாங்க, திட்ட விழாக்கள் எல்லாம் தொடங்கி வைக்கிறது பண்ணுறாங்க, கட்டடங்களை திறந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. 26 நாள் ஆச்சு. அப்புறம் நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் வந்தால் என்னாகும் வர சொல்லுங்கள். முதல்ல எந்திரிக்க சொல்லுங்கள். படுக்கை விட்டு எந்திரிக்க சொல்லுங்கள். அப்புறம் பார்க்கலாம். அதான் சார், இப்போ அவர் வந்து வெளியே வரமாட்டாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டுள்ளே இருக்காரு. இதை வச்சு பாஜகவும் அதிமுகவும் அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்களோ?
அவங்க நான் தான் சொல்கிறேனுங்களே, அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது தேர்தல் ஆணையங்க. இதையெல்லாம் காரணம் காட்டுறது என்னன்னா, இதனால் நாங்கள் ஜெயித்தோன்னு காட்டுறதுக்கு தான் இவ்வளோ பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் வரும் இந்தியா டுடே ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு போடுவாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயனுடைய செல்வாக்கு கூடி இருக்கிறது அதெல்லாம் போடுவாங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்க ஒரு மத கலவரம் ஒன்று நடக்கும்னா அந்த கலவரத்தை நடத்தியாச்சு. இன்னும் ஒரு மாதம், இன்னும் 5 மாதம் இருக்குது தேர்தல். இன்னும் 2 மாதம் கழிச்சு இன்னொரு கலவரம் ஒன்று இருக்குது. மக்கள் சாக போகிறாங்க தமிழ்நாட்டில். அந்த பணத்தையும் சேர்த்துவாங்க. கரூர் பணங்களும் இந்த பணங்களையும் சேர்த்து தான் இந்த காரணங்களால் திமுக மேல் மக்களுக்கு வெறுப்பு வந்தது, நாங்கள் ஜெயித்தோம்னு சொல்லி ஞானேஷ்குமார் செய்கிற லீலா வினோதங்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் அவர் செய்த அதனால் தான் வெற்றி பெற்றோங்கிறத நியாயப்படுத்துறதுக்கும் இதெல்லாம் நடக்கும். வெயிட் பண்ணுங்க, ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வரும். அப்போ நம்மளே தான் பேசுவோம். அப்போ உட்காந்து இதெல்லாம் பேசுவோம். அடுத்த மரணத்துக்கு தயாராகுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற ஜாக்கிரதையாக இருக்குது இப்போவே. அதே மாதிரி பெரும்பாலும் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து யாரும் கலந்துக்காம பாஜக அதிமுகவினர்லேருந்து கலந்துக்கிட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வேற அவருக்கு தெரியாதுங்க. வாரம் ஒரு தடவை இது பண்ணும்போது மீட்டிங்கில் ஏறி உளறி தேடிவிட்டார். அவர் என்னத்த மீட்டிங்கில் பேசுகிறார்? கொள்கை எதிரினார். இவன் கொள்கை என்னப்பா அது சொல்லுப்போ, எதுக்கு அவங்க எதிரின்னு கேட்டால் அது தெரியல அவருக்கு. என்னத்தை தெரியும், எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டார், மனப்பாடம் பண்ணிட்டார். ஒரு வாரத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணாக்க அவர் வளர்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதம் தேவைப்படுது. ஒரு ரிஹர்சல் கொடுக்குறது, வசனம் எழுதுறதுக்கு, மானிட்டர் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அவர் மேடைக்கு கொண்டு வரதுக்கு 3 மாதம் தேவைப்படுது. ஒரு வாரத்துக்கு போனதில் 2 மீட்டிங்கில் காலி ஆகிட்டார். ஆக ஒரு வாரம் 10ல் வருது. கூட்டம் சேர்றதுக்கு கூட்டம் நெரிசல் வருதுங்கிறீங்க. பரந்தூருக்கு போனார் விமான நிலைய போராட்டத்துக்கு, யாரும் சாகலை. அனிதாங்கிற ஒரு பெண்ணுக்கு இதுக்கு போனார். ஒரு தெருவில் ரோட்டில் காக்கா இல்லை, அவர் பாட்டு கூட்டுக்கு போனார், வந்துட்டார், ஒன்றும் ஆகலை. இதுக்கு கள்ளக்குறிச்சி விசேஷாரம் இதுக்கு போனார், அங்கே யாரும் ஒன்றுமே ஒரு கூட்டமும் இல்லை. ஐயா வந்தார், காரில் ஏறினார், போயிட்டார். கரூரில் மாத்திரம் ஏன் கூட்டம் வந்துச்சு? இதை வச்சு ஒரு சம்பவத்தை ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்தை 30 விழா நடத்தி 4 லட்சம் பேரை காட்டி விட்டார். அதுக்கு கவுண்டர் பண்ணுங்கிறதுக்காக இது போட்டாங்க. இதனுடைய அவுட்கம் என்னாச்சு? அந்த 30 விழாவினுடைய நிகழ்ச்சி பூராத்தையும் மறைச்சிட்டு இதை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதை மறைச்சாங்களோட இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதே சமயத்தில் அது அவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. பகல்காம் தாக்குதல் மாதிரி ஆகிப்போய். பகல்காமில் மோடியே மாட்டினார், இதில் விஜய் மாட்டிக்கிட்டாரு, அங்கே புல்வாமாவில் அர்ணாப் கோஸ்வாமி மாட்டினார். இவங்க கிட்ட யார் சேர்ந்தாலும் காலி ஆகிடுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அதே மாதிரி பாண்டே, கோலாகல் சீனிவாஸ், சுமன் ஸ்ரீராமன் இவங்கள மாதிரி போன்றவங்கலாம் விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி வந்தாலே ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க பார்க்குறது? அவங்க அவங்களுடைய ஆசை அப்படித்தாங்க. 3 பேரும் யாரு? 3 பேரும் 3%காரருங்க. இப்படி தான் ஒருத்தரையும் கவுத்துவாங்க. பாண்டே சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. பிராமின் ஜனதா பார்ட்டியுடைய ஆட்கள் அவங்க சொல்கிறதுல பெரிய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதிலேருந்து இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஞானேஷ்குமார் அவங்க நம்பி இருக்கிறாங்க. ஞானேஷ்குமார் எப்படி நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த 3 பேருமே பார்த்தோம். அந்த 3%காரர்கள் கரெக்டாக அவர் 1%, இவர் 1%, இவர் 1%, இந்த 3%காரர்கள் ஞானேஷ்குமாரை நம்பி இருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் பண்ணுறாங்க. வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி எதிர்த்து ஓட்டு போடுறவங்க யாருமே ஓட்டு போட விடாமல் தடுத்துட்டாங்க, நம்ம ஜெயிப்போங்கிறது அவங்களுக்கு தெரியும், பாண்டேக்கு தெரியும். அதை தான் அவர் சொல்கிறாரு. வாக்காளர் பட்டியலில் நீ இருந்தால் தானே ஓட்டு போடுவேன், அப்போ தானே நீ தோக்கடிப்பேன், உன்னதான் உன் பேரையை நாங்கள் எடுத்துட்டோம், எப்படி நீ ஜெயிப்பேங்கிறத அவர் கேட்குறாரு. பாண்டே ஒழுங்காக கரெக்டாக தான் சொல்கிறாரு. அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரியும். 3%காரருக்கு தெரியாத விஷயம். வாக்காளர் பட்டியலே திமுக பேர் இல்லையே, அப்புறம் நீ எப்படி ஜெயிப்பேங்கிறத அவங்க கேட்குறாங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. விஜய் இதை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காருங்க இல்லையா? இதை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்காருங்களோ? ஒரு ரசிச்சுக்கிட்டு இல்லைங்க, அவருக்கு தெரியாதுங்க. செத்து போனது கூட அவருக்கு தெரியாதுங்க. யாரோ சொல்லி கேள்விப்பட்டு தானே உட்காந்துட்டு இருக்காரு. ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் கதை வசனமெல்லாம் எழுதி திரைக்கதையெல்லாம் எழுதலையே, இந்த மானிட்டர்லாம் பார்க்கலையே, அதுக்கப்புறம் தான் அவரால் பேச முடியும். மோடிக்கிட்டேயோ விஜய்கிட்டயோ போய் நீங்கள் எதாவது கேட்க முடியுமா? எழுதி கொடுத்ததை படிக்கிற ஆளுங்க. பார்லிமெண்ட்டில் என்னைக்கா மோடி பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார். அவருக்கு ஒரு சின்ன சாக்கு கிடைச்சா போது ஊரை விட்டு ஓட்டி போடுவார், ஃபாரின் போடுவார். அந்த மாதிரி ஆள் அவர். ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஓம் பிர்லா இல்லைன்னா மோடி ஏது? அவர் தானே உடனே அவை ஒத்தி வைக்கப்படுகிறார். மோடிக்கு பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவை ஒத்தி வைக்கப்படுதுன்னு அப்படி தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓட் சோர்னு கத்துறாருங்க, பதில் சொல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டாரு அமித்ஷாவும் அவரும். இதை விட பச்சையாக பேச முடியுமா? நிர்மலா சீதாராமனை சொல்கிறார், யுவர் தீஃபுங்கிறார். நிர்மலா சீதாராமன் பேர் சொல்லி சொல்கிறார், யுவர் தீஃபுங்கிறார் பார்லிமெண்ட்டில். அந்தமா வாயை மூடிட்டு மூக்க வடைக்க உட்காந்துக்கிட்டு இருக்கு பேசாமல். பதில் சொல்ல தெரியல, ப்ரிப்பேர் பண்ணணும். காரணம் என்ன? தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சாங்க, வந்தாங்க. மக்கள் ஆதரவில் வரல, அவன் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆர்எஸ்எஸ் இது இல்லையா, தயாரிப்பு இல்லையா? வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுனா சாவர்கார் ஆரம்பித்த கட்சி ஆச்சு. என்னை விட்டுவிடு, உனக்கு ஆதரவாக இருக்குன்னு சொன்னவனாச்சு. அந்த கட்சி தானே
இப்போ விஜய் அவர்களை மிரட்டி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை ஏதாவது மிரட்டி அவங்க வழிக்கு கொண்டு வர மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ வேறு எங்கே இருக்கார் அவர்? இவ்வளோ நேரம் என்ன பேசுகிறேன் நீங்கள்? இந்த கேள்வி அச்சிக்கமாக இல்லை? சீதைக்கு ராமன் சித்தப்பாவான்னு கேட்குறீங்க கடைசியில். இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மிரட்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. வேற என்ன ஓய்பிரிவு பாதுகாப்பு என்னத்துக்கு போட்டிருக்காங்க? உளவுத்துறை அதிகாரிகள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. எங்கேயா போனால் தொலைச்சி போடுவாங்க. சீரியல்லாம் பார்த்தது இல்லையா நீங்கள்? வில்லன் கூட்டம் பூராமே கதாநாயகன் அந்த ஒரு கதாநாயகி சுற்றி நிற்கும். அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் காட்டுவாங்க. அந்த சீரியலில் பார்க்குறது இப்போ தான் சீரியல்லாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. விஜய் அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் அவங்க சொல்லி எழுதி கொடுக்குறது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுன்றாங்க, பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ விஜய் மொழியிலேயே சொல்லணுன்னாக்கா, விஜயை மன்னித்து விடுங்கள், இன்னதென்று அறியாமல் அவர் செய்கின்ற பாவங்களை எல்லாம் பிதாவே மன்னித்து விடுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். சார், விஜய் அவர்களோட அரசியல் நீங்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க? விஜய் இன்னும் அரசியலுக்கு வரல, வந்தப்புறம் பேசலாம். தேர்தலில் நிற்கல, எதிரில் நிற்கல, ஒரு கூட்டம் போடல, ஒன்றும் போடல, எதுவும் பண்ணல. இன்றைக்கி வரை ஏதோ உளறிட்டு இருக்கார். மொத்தமாக 1.5 வருஷத்தில் 5-6 கூட்டம் தான் போட்டிருக்காரு. அதுக்குள்ளே ஒரு அரசியல் பற்றி நம்ம என்ன பேச முடியும்? அதுக்குள்ளே ஒரு 40 பேர் சாவர அடிக்கிற அளவுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கூட இல்லை அவருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறது கூட அவருக்கு தெரியல. அதுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறது கூட தெரியல அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை பற்றி பேசுறதுன்னு என்ன இருக்குது? பேசுறதுக்கு என்ன இருக்குது? அது கடைசியில் பார்த்தாக்கா பெரிய வலுவான எதிரியாகன்னு பார்த்தாக்கா பழனிசாமி என்னோட சேர்ந்துக்கிறியான்னு கேட்குற அளவுக்கு பரிதாபமாக இருக்காரு பழனிசாமி. அது மாதிரி காலாவதியான ஒரு கட்சி தலைவர் வந்து என்னோட சேர்ந்துக்கன்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு நிலைமை மோசமாக இருக்குது. அதுதான் இது. அமித்ஷா இல்லைன்னா இவர் தேர்தல் ஆணையம் இல்லைன்னா அவர் ஏது? அமித்ஷா பிடியில் அவர் சிக்கி இருக்கிறாரு. அவருடைய ரசிகர்களுக்கு நான் எல்லா இதுலேயும் சொல்கிறது இது தான். அமித்ஷாங்கிற ஒரு முதல வாயில் அவர் சிக்கி இருக்கிறார். அவரை காப்பாற்று. ரஜினி அந்த முதல வாயில் சிக்கினார். உதறி தள்ளி தப்பிச்சிட்டார். இவருக்கு முழுக்க மாட்டிக்கிட்டார். ஏறத்தாழ கழுத்தூரில் அந்த முதல்ல முழுங்கிடுச்சு. அமித்ஷாங்கிற முதல்ல முழுங்கிடுச்சு. எப்படியாவது காப்பாற்ற பாருங்க. உண்மையான ரசிகராக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் இணைந்து எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.